பாகம் 1. துரோகத்தின் நடுவே பிறந்த தேவதை. காலம் கடந்த ஒரு ஊரில் நாகர்கோவில் என்ற அழகிய இடத்தில் ஒரு பெண் வாழ்ந்தாள். நறுமணங்களும் கனவுகளும் நிறைந்த அவள் வாழ்வில் ஒரு கனவில் கூட எண்ணக்கூடாத துரோகம் நேர்ந்தது. அவளின் கணவர் திருநெல்வேலியை சேர்ந்தவன். திருமணத்தின் பின் சில வருடங்கள் நல்ல சமாதானமாகவே சென்றன. அந்த தம்பதிக்கு ஏற்கனவே ஒரு மகன் பிறந்திருந்தான். ஆனால் இரண்டாவது குழந்தை கருப்பையில் இருக்கும்போதே அவருடைய கணவர் துரோகத்தின் பாதையில் சென்றார். அந்த தாயின் கருவறையில் அந்த சிசுவின் உருவம் உருமாறும் முன்பே அவர் வேறொரு பெண்ணுடன் நெருக்கமாகி அந்த பெண்ணுடன் வாழ்க்கையை தொடர்ந்தார். அந்த தாய் தன்னை விட்டு சென்ற கணவனின் நினைவிலும் வயிற்றில் வளர்கின்ற குழந்தையின் எதிர்காலத்தையும் நினைத்து மிகுந்த மனவேதனையில் அழுதாள். ஆனால் அவளின் வயிற்றில் தெய்வீகமாக ஒரு தேவதை உருவாகி கொண்டிருந்தாள். அந்த குழந்தை பிறக்கும் முன்பே அந்த தாய் தன்னுடைய தாயார் வீட்டிற்கு சென்று தஞ்சமடைந்தாள். நாட்கள் நகர அந்த தேவதை குழந்தை பிறந்தாள். அதிர்ச்சியிலும் துக்கத்திலும் இருந்த அந்த தாயின் மடியில் ஒரு உயிரின் அழகான பிறப்பு. மகிழ்ச்சி கலந்த துக்கத்தில் அந்த குழந்தையை பார்த்தாள் அந்த தாய். ஆனால் தனது கணவர் செய்த துரோகத்தை மறக்க முடியாமல் தன் உள்ளத்தை அடித்து கொண்ட நினைவுகள் அலைப்பாய்ந்தன. நாட்கள் கடந்தன. குழந்தையின் பிறப்பின் 41ஆம் நாளில் தன் வாழ்வில் நடந்த கசப்பையும் தன்னை விட்டு சென்றவரின் நினைவுகளையும் தாங்க முடியாமல் அந்த தாய் விஷமறிந்து தன் உயிரை துளைத்தாள். ஆனால் அவளால் இந்த பூமி தேவதை அந்த குழந்தை இந்த உலகத்தில் இன்னும் எழுதப்படாத கதையின் தொடக்கமாக இருந்தால். பாகம் 1. நான் உணர்ந்தவை. திருக்குறள். காமம் எனினும் கடும்பாடு ஓரின் மறுகாமம் பெண்மையை அளிக்கும் கதம். பொருள். இதற்கான பொருள் என்னவென்றால், ஒரு பெண் தன் கணவன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தாலும் அவன் பிற பெண்களுடன் தொடர்பு வைத்திருந்தால் அது அவளது பெண்மையை அளிக்கும். கணவனின் துரோகத்தால் மனைவி மட்டுமல்ல, அவருடைய குழந்தைகளுடைய எதிர்காலமும் பாதிக்கப்படும் என்பதே